வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சுவையான ஒரு மாங்காய் பச்சடி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 கப் மாங்காய் பார்த்தீங்கன்னா நான் திருவி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 1 கப்பு தண்ணி வச்சு நான் கொதிக்க வச்சிடுறேன். ஃபஸ்ட்டே நம்ம தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம மாங்காய் போட்டோம்னா நமக்கு சட்டுன்னு மாங்காய் பச்சடி ரெடி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா 2 விதமாக திருவிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கேரட் துருவல் இருக்குல்ல, அதில் ரொம்ப மெலிசாக திருவிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஸ்லைஸாக போட்டிருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரட் துருவல் மாதிரி போட்டு செய்கிறப்போ அது ஃபுல்லாக கரைஞ்சிரும், மாவு மாதிரி ஆயிரும். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் போடுறப்போ இது கொஞ்சம் திப்பியாக இருக்கிறப்போ நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் டபுள் இதாக பார்த்தீங்கன்னா நான் சீச்சி போட்டிருக்கேன். இதே மெத்தடில் நீங்களும் மாங்காய் சீச்சி போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். மாங்காய் போட்டு ஃபுல்லாக நம்ம வந்துட்டு மூடி வச்சுட்டு தான் சமைக்கணும். ஓப்பன் பண்ணி வச்சு செய்யாதீங்க. அதில் தண்ணி விட்டுகிட்டே இருக்குது பாருங்கள். நம்ம வந்து தண்ணி கம்மியாக தான் வச்சோம். மாங்காய் பொறுத்த வரைக்கும் தண்ணி விட்டுகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், மாங்காய் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நான் சொன்ன மாதிரியே இருக்குது பாருங்கள். கேரட் துருவல் மாங்காய் பார்த்திங்கன்னா நல்லா மாவு மாதிரி கரைஞ்சிருச்சு. நம்ம திருவி போட்டோம் இல்லையா, அதாவது ஸ்லைஸ் மாதிரி பண்ணி போட்டோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திப்பியாக இருக்குது. நான் இதோடு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். 3 கப்பு மாங்காய்க்கு 1 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். 3/4 கப்பு பார்த்தீங்கன்னா நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ சர்க்கரை உப்பு 2 போட்டு ஃபுல்லாக நம்ம கிளறி விட்டுடலாம். சர்க்கரை போட்டோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலவில் தண்ணி விடும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அது அப்படியே திணிங்கி கெட்டியாயிரும். இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்பவே சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளித்து கொட்டிடலாம். நான் ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா நான் ஆயில் ஊற்றிருக்கேன். அது ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது 3 போட்டு நல்லா தாளித்து அதுக்கப்புறமேட்டு நம்ம மாங்காய் பச்சடியில் சேர்த்துடலாம். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தாளிச்சதே அதில் நம்ம கொட்டியாச்சு. ரொம்பவே சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்.